குட் டே லேர்னர்ஸ். இது பிஹேவியரிஸ்ட் தியரி பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சேனல்ல யூஜிசி நெட், டெட், செட், ஈவன் டிஎட், பிஎட் எக்ஸாம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த தியரி ரொம்ப முக்கியம். லேர்னிங் தியரிஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் ரொம்ப ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுலயும் ஸ்கின்னர்ஸ் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரி கண்டிப்பா வருது. யூஜிசி நெட்ல அடிக்கடி ரிப்பீட் ஆகிற ஒரு தியரி ஸ்கின்னர்ஸ் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரி. நான் முதல்லயே 2 பிஹேவியரிஸ்ட் தியரி பண்ணியிருக்கேன் வீடியோல. தாண்டேக் கனெக்ஷனிசம், பாவ்லோவ்ஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங். யார் பார்க்கலையோ நீங்க வீடியோவை பாருங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு புரியும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கின்னர்ஸ் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரி. இது எல்லாமே பிஹேவியரிசம் தியரியில வருது. பிஹேவியரிசம் தியரினாலே என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட் எப்படி நம்மளோட பிஹேவியரல் சேஞ்சஸ்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுல மெயினானது ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். அந்த எஸ்ஆர் அந்த கனெக்ஷன்ஸ்ல தான் பிஹேவியரிசம் தியரி மெயினா வருது. அந்த எஸ்ஆர் கனெக்ஷன்ஸ் இருந்தாலே அந்த தியரி கண்டிப்பா பிஹேவியரிசம்குள்ள தான் வருது. Now, ஸ்கின்னர்ஸ் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரி ஆக்சுவலா நமக்கு பாவ்லோஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங்கும் ஸ்கின்னர் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் கண்டிப்பா நிறைய டவுட்ஸ் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கின் ஆப்ரேஷன் அப்படிதான் நான் அதை கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ ஸ்கின்னர் ஆப்ரண்ட். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சம்டைம்ஸ் ஓப்ரண்ட்னு சொல்றாங்க, ஓப்ரண்ட்னு சொல்லலாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது. Now, B.F. ஸ்கின்னர் என்ன பண்ணாரு, 1930s இந்த தியரியை ஸ்டார்ட் பண்ணாரு. ஈவன் 1940s இந்த ஸ்கின்னர் பாக்ஸ் வச்சு அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஏபிசி இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். ஏபிசினா ஆன்டிசிடென்ட், பிஹேவியர், கான்சிக்வன்ஸ். இதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல. Now next, ஆன்டிசிடென்ட். ஆன்டிசிடென்ட்னா என்னன்னா, நம்மள எப்படி ஒரு ஸ்டிமுலஸ் எப்படி நமக்கு நம்மளுக்கு ரொம்ப தூண்டுதலா கொடுக்குது, அதுதான் ஆன்டிசிடென்ட். அதுக்கு நம்மளோட பிஹேவியரல் சேஞ்சஸ் எப்படி அமையுது, அது பிஹேவியர். அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் ஆனவுடனே அதோட கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கு. எப்பயுமே ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் நடந்தவுடனே இல்ல நடக்கும் போது நம்ம எப்படி அதை ரிவார்ட் பண்றோமோ அதுக்கு நிறைய வரும். ஈவன் கிளாஸ்ல கூட மிஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம நல்லா எழுதும் போது டீச்சர் நிறைய நமக்கு பிரைஸ் பண்ணும்போது நம்ம அதை நல்ல கண்டினியூஸா அதை பண்ண தோணும். இல்லைன்னா அவங்க திட்டும் போது என்ன பண்ணுவோம், அதை நம்ம குறைச்சிப்போம். அது ரொம்ப முக்கியம். இதுதான் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரி ஆக்சுவலா சொல்றதே. நமக்கு ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு பிஹேவியரல் சேஞ்சுக்கு இந்த 2 வேர்ட், ரிவார்ட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம், பனிஷ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த பனிஷ்மெண்ட் சொல்றதுக்கு பதிலா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வேர்டு ஸ்கின்னர் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்கின்னர் பாக்ஸ். ஒரு முதல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பாக்ஸ் இது. இது ரேட் இருக்கு. இதுல ரெட் லைட், கிரீன் லைட் 2 இருக்கு. இப்ப கிரீன் லைட் எரிஞ்சிச்சுன்னா இது என்ன பண்ணும், இந்த ரேட் கிரீன் லைட் எரிஞ்சு ஃபர்ஸ்ட் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சிச்சு, அங்க ஒரு லீவர் இருக்கும், அதை பிரஸ் பண்ணா அதுக்கு ஃபுட் கிரெயின்ஸ் வரும் சாப்பிடுறதுக்கு. அது தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு கண்டிஷனிங்கும் இதுல வேலை செய்யுது. நமக்கு கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல எப்படி டாக் வச்சு நமக்கு பாவ்லோவ் சொன்னாரு, ஒரு விஷயத்த நம்மள கண்டிஷன் பண்ண முடியும். இதுவும் அதே மாதிரிதான். நம்ம ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் போது பசங்களுக்கு அது பதியும், கண்டிஷன் ஆவாங்க. அதேதான் இங்கேயும். இது என்ன பண்ணும்போது கிரீன் லைட் எரியும் போது அது பிரஸ் பண்ணா அதுக்கு ஃபுட் பெல்லட் வரும், ஃபுட் சாப்பிடுறதுக்கு வரும்ன்றது அந்த ரேட்டுக்கு தெரிஞ்சிடும். ரெட் லைட் இருந்துச்சுன்னா அப்ப அது போய் அந்த லீவரை பிரஸ் பண்ண எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும். அது பண்ணி அது கண்டிஷன் ஆயிடும். அந்த இப்ப தெரிஞ்சிடும் ரேட்டுக்கு. ரெட் லைட் வரும்போது அது போய் லீவரை டச்சே பண்ணாது, ஏன்னா ஷாக்குக்கு பயம். அதுதான் இங்க பனிஷ்மெண்ட்னு சொல்றாரு. ஓகேவா? நெக்ஸ்ட், இதுல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பனிஷ்மெண்ட் இந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா பாவ்லோவ்ல வர்றது நமக்கு ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், கண்டிஷனிங், அதெல்லாம் தான் பாவ்லோவ்ஸ்ல வரும். ஆனா இந்த ஆப்ரண்ட் கண்டிஷனிங் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் is a way to encourage good behavior by giving rewards and removing something unpleasant. கண்டிப்பா டைப்ஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் 2 பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்னன்னு, பாசிங் a student for doing well on a test. praising a student. நல்ல மார்க் எடுத்தோம்னு மிஸ் நம்மள நல்ல நிறைய ஸ்டார்ஸ் கொடுக்குறாங்க, பிரைஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு இருக்கு, அதுதான் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னன்னா, ரிமூவிங் எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் when student follows classroom rules. என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி இது ஒரு ஸ்டிமுலஸ். ஹோம்ஒர்க் எழுதுறது நல்லதுதான். ஆனா பசங்க கிளாஸ் ரூம் ரூல்ஸ ஃபாலோ பண்ணா உனக்கு ஹோம்ஒர்க் கிடையாதுன்னு சொல்லும் போது அது இன்னும் பசங்களுக்கு அது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டா மாறுது.
So ரெண்டு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் பனிஷ்மெண்ட். இது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரெண்டு டூ டைப்ஸா பிரியும். எஸ்கேப் லேர்னிங், அவாய்டன்ஸ் லேர்னிங். எஸ்கேப் லேர்னிங்னா சம்டைம்ஸ் டீச்சர் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாள் நம்ம எழுதாம போயிட்டா மிஸ் திட்டுவாங்க, அதுக்கு பயந்து கடகடன்னு எழுதிட்டு போயிடுறோம்ல, அதுதான் எஸ்கேப் லேர்னிங். மிஸ் கிட்ட இருந்து திட்டு வாங்காம தப்பிச்சிடுறோம். டூயிங் ஹோம்ஒர்க் டு ஸ்டாப் பீயிங் நாட்னா ஸ்கூல்டிங். ஓகே, நெக்ஸ்ட் அவாய்டன்ஸ் லேர்னிங்கும் சேம் திங். நம்ம பிஹேவியரையே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம ஐயோ நம்ம இப்படி இருந்தா மிஸ் திட்டுவாங்கன்னு சொல்லி கடகடன்னு எழுதிட்டு போறோம். ஸ்டடியிங் ரெகுலர்லி டு அவாய்ட் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். நமக்கு தெரியுது நம்ம படிக்கலைன்னா எக்ஸாம்ல எழுத முடியாது, நல்ல மார்க் வாங்கலைன்னா திட்டுவாங்கன்னு தெரிஞ்சு நம்ம நம்ம பிஹேவியரே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். தட் இஸ் அவாய்டன்ஸ் லேர்னிங். இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டோட டூ டைப்ஸ். அதே மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ்லயும் நமக்கு டூ டைப்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்ஸ், நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்ஸ். இந்த இடத்துல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ், நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ்க்கும் இங்கேயும் நிறைய டவுட்ஸ் வரும். ஆக்சுவலி நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ்ங்கிறது நம்ம வந்து என்ன பண்றோம், பாசிட்டிவ் ஸ்டிமுலையை தான் நம்ம எடுத்துறோம். பட் இங்க நம்ம என்ன பண்றோம், பசங்களுக்கு அன்பிளசன்ட் ஸ்டிமுலை இருக்கும். அன்பிளசன்ட் ஸ்டிமுலை அப்படியே அவாய்ட் பண்றோம். சி, ஸ்கோல்டிங் எ ஸ்டூடெண்ட் ஃபார் டாக்கிங் டியூரிங் எ லெசன். அதுங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம என்ன சொல்றாங்க, மிஸ் நிறுத்துறாங்க. ஆக்சுவலா பேசுறது தப்புன்னு தெரியுது, அதை நிறுத்துறாங்க. நெக்ஸ்ட் நெகட்டிவ் பனிஷ்மெண்ட், சேம் திங். பசங்களுக்கு பிடிச்சத அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறது. டேக்கிங் அவே ஸ்டூடெண்ட்ஸ் பிளே டைம் ஃபார் நாட் பினிஷிங் தேர் ஹோம்ஒர்க். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் ஆகாம பாருங்க. நெக்ஸ்ட் ஷெட்யூல்ஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். மொத்தம் 5 ஷெட்யூல்ஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு. கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, மிஸ் வந்து என்ன பண்றாங்க, நீ ஒவ்வொரு தடவை ஆன்சர் பண்ணும்போது கண்டினியூஸா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆக்சுவலா அதுவும் தப்பு தான். அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் பசங்களுக்கு என்ன ஆகாது, அந்த பெர்சிஸ்டன்ஸ் கம்மியாயிடும், ஒரு லெவலுக்கு மேல கம்மியாயிடும். நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் ரேஷியோ ரீஇன்ஃபோர்ஸ். ஃபிக்ஸட் ரேஷியோனா ஒரு 5 கொஸ்டின் சொல்லணும், அதுக்கப்புறம் மிஸ் சொல்றது, அதுக்கப்புறம் ப்ரைஸ் பண்றது. ஸோ ஃபிக்ஸட் ரேஷியோ, தட் இஸ் ரேஷியோ. ஃபிக்ஸட்னாலே ஃபிக்ஸட் 3க்கு அப்புறம் ஒரு 3 ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் பதில் சொல்றது, ஒரு ப்ரைஸ் பண்றது, ஒரு 5 ஆன்சர்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு ரிவார்ட் பண்றது, அது ஃபிக்ஸட் ரேஷியோ. ஃபிக்ஸட்னாலே ஃபிக்ஸடா பண்றது. நெக்ஸ்ட் வேரியபிள் ரேஷியோ. வேரியபிள் ரேஷியோனா என்ன பண்றாங்கன்னா, ஆக்சுவலி ஃபிக்ஸட்ல ஃபிக்ஸடா பண்ணுவாங்க, பட் வேரியபிள்ல இதுல வந்து எப்ப பண்ணுவாங்கன்னே தெரியாது, எப்ப வேணா நடக்கும். See, rewards are given after an unpredictable number of correct responses. Like sometimes 3 responses க்கு அப்புறம் இல்ல sometimes 7 responses க்கு அப்புறம் நடக்கும். இங்க வந்து பசங்களுக்கு எப்ப அவங்க பிரைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாதனால ஆன்சர் பண்ணிட்டே இருக்க தோணும். இங்க வந்து கிரேட்டஸ்ட் பெர்சிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். எங்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும்னா வேரியபிள் ரேஷியோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ல நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் இன்டர்வல். ஃபிக்ஸட் இன்டர்வல் சேம் திங். Rewards are given after a set amount of time, like every Friday for completing assignments done throughout the week. என்ன பண்ணுவாங்க, வீக் பூரா அசைன்மெண்ட்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க, பட் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, only on Fridays she gives them மாதிரி கரெக்டா மார்க் போடுறது, ரிவார்ட் பண்றது, ஸ்டார்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் இன்டர்வல். இது சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபிக்ஸட்னா ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் டைம் பண்ணுவாங்க. வேரியபிள்னா அது எப்ப பண்ணுவாங்கன்னே தெரியுது, வேரியிங். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒண்ணு இருக்கு, வேரியபிள் இன்டர்வல். வேரியபிள் இன்டர்வல் என்ன பண்றாங்க, ரிவார்ட்ஸ் ஆர் given after unpredictable time intervals like getting a sticker for completing an assignment, then another one after a few days. நமக்கு தெரியாது, ஒன்னு இப்ப கொடுப்பாங்க, அப்புறம் இன்னொன்னு கொடுப்பாங்க. இந்த 5 ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரும். இப்ப நம்ம கொஞ்சம் PYQs பார்க்கலாம். நான் என்னோட எல்லா வீடியோலயுமே நான் PYQs போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம என்னதான் நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆனாலும் நம்ம PYQs எப்படி அட்டென்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டிஸ்கிரிப்ஷன் டைப்ல உள்ள எழுதுறது எல்லாமே PYQs தான். ஸோ அதுக்கு நம்ம தயாராகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். The use of a pleasant and unpleasant consequences to change behavior is known as its operant conditioning. Operant conditioning சில பேர் சொல்றாங்க. Next one. Operant conditioning mainly emphasize on the role of, யார் பண்றோம் operant conditioning? It's reinforcement. Operant conditioning reinforcement. அந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். reinforcement, punishment, இது எல்லாமே operant conditioningல தான் வருது. Next, third PYQ. Which of the following learning theories is intimately related to Thorndike's law of effect? Law of effect நாலே நம்ம படிச்சிருப்போம். மொத்தம் 3 law இருக்கு. அதுல law of effect எல்லாம் consequences வருது. நம்ம ஒரு behavioral changes நடந்ததுக்கு அப்புறம் வருது, அதுதான் வந்து law of effect. See,
Guthrie's contiguity theory, Pavlov's reflex conditioning, Skinner's operant conditioning, Colas Gestalt theory. இத பத்தி எல்லாமே Pavlov's பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இந்த Guthrie's and Colas பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன். Skinner's operant conditioning theory. ஏன்னா ஸ்கின்னரும் எஸ்ஆர் கனெக்ஷன் பத்தி சொல்லியிருக்காரு. அந்த எஸ்ஆர் கனெக்ஷனையே நீ வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நமக்கு ரிவார்ட் பனிஷ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதுதான் ஸ்கின்னரோட தியரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஆர் தியரிய பத்தி நம்ம முன்னே படிச்சிருக்கோம். தாண்டைக்கும் சொல்லியிருக்காருன்னா அந்த எஸ்ஆர் தியரியை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும், நல்ல பிஹேவியரல் சேஞ்சஸ் நல்ல ரிவார்ட் கொடுத்து ஸ்ட்ரென்த் பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கு சில விஷயம் நம்ம பிஹேவியரல் சரியில்லாதப்ப நம்ம என்ன பண்ண முடியும், சில நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து அதை கொஞ்சம் கம்மி பண்ண வைக்கணும். அதை பத்தி சொல்றதுதான் இந்த operant conditioning. Next, fourth. In which conditioning paradigm of learning reinforcement follows rather than procedure response? எந்த இடத்துல வருது operant conditioning? Which conditioning paradigm learning reinforcement follows rather than procedure? So reinforcement ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் நடக்கும் போது then stimulus வருது. இதுல ஆர்எஸ் கூட சொல்லுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ பொறுத்து நம்ம ஸ்டிமுலஸ் கொடுக்கணும். அதுதான் operant conditioning. ரொம்ப இம்பார்ட்டன்ட். Next, Thorndike's law of effect in learning anticipated in which of the following paradigm? Operant. See, Thorndike connected theory na கேட்டாலே அது operant conditioning தான். ஏன்னா தார்ண்டைக்கும் என்ன பண்ணாரு, எஸ்ஆர் பத்தி பேசியிருக்காரு, கனெக்ஷனிசம் பத்தி பேசியிருக்காரு, ட்ரையல் அண்ட் எரர் பத்தி பேசியிருக்காரு. நீங்க பாருங்க வீடியோ, உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா புரியும். இது operant conditioning. இந்த தியரி உங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் பத்தாது, நம்ம கிளாஸ் ரூம்ல எப்படி யூஸ் பண்றதும் இருக்குது. நம்ம கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்ணா கண்டிப்பா நிறைய பிஹேவியரல் சேஞ்சஸ் டீச்சர்ஸால கண்டிப்பா கொண்டு வர முடியும். ஸோ நீங்க இன்னும் இந்த வீடியோவை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல தியரிஸ் நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். கீப் லேர்னிங், கீப் மோட்டிவேட்டிங் யுவர் செல்ஃப்.